பிரண்டை துவையல் செய்யறதுக்கு க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன். பிரண்டை துவையலுக்கு தேவையான பொருட்கள்: பிரண்டை 1/4 கிலோ, கருவேப்பிலை 200 கிராம், வெங்காயம், தக்காளி 2 நம்பர், மிளகா ஒரு 15 நம்பர், கடலைப்பருப்பு ஒரு 25 கிராம், பூண்டு ஒரு 25 கிராம், இஞ்சி ஒரு 25 கிராம், புளி ஒரு எலுமிச்சம்பழம், மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை, தக்காளி 2. வானில் வச்சு பற்ற வச்சுக்கிறோம். போடலாம் பாருங்கள். அடுத்து கடலைப்பருப்பு போடுறோம். கடலைப்பருப்பு கொஞ்சம் பொண்ணு பண்ணி வெங்காயத்தை போடுறோம். அடுத்து பூண்டு, இஞ்சி எல்லாம் வதங்கணும். அடுத்து மிளகாவை போடுறோம். கரண்டியில் போடுறோம். ஒரு 10 நிமிஷம் வதங்கிறதுக்கு. கரண்டை, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கணும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு சீக்கிரம் கொஞ்சம் வதங்க வேண்டாம். நல்லெண்ணெயில் தான் செய்யணும். அப்படியே நம்ம புளியும் போட்டுக்கலாம். புளி போட்டு தக்காளி 2 நம்பர் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் பொறுமையாக போட்டுக்கலாம். எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ ஆற வச்சு நம்ம அரைச்சிக்க வேண்டியது தான். கடுகு உளுத்தம் பருப்பு தாளிப்பு வெறும் நல்லெண்ணெய் தான் பண்ணணும். ₹200 எண்ணெய் ஊற்றுது. கடுகு உளுத்தம் போட்டுருது. அடுத்து கருவேப்பிலை, 4 பீஸ் மிளகா, கொஞ்சம் முஞ்சி வச்சு இதை போட்டுக்கலாம். அரைச்சி வச்சத துவையல் பத்து நிமிஷத்துக்கு ஆகும். பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு பத்தாது. உப்பு லைட்டாக கொஞ்சம் போட்டுங்க தேவையான அளவு. நல்லா எண்ணெய் சுண்டி வர வரைக்கும் கிண்டணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிண்டணும். இல்லை ரெடி ஆச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துட வேண்டியது. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம். பிரண்டை துவையல் ரெடி. நம்ம போய் சாப்பிடலாம். அவ்வளோதான்.